மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை கைவிடுவது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் மிக சிறந்த ஒரு அறிவுரையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பிரச்சனைகளை உருவாக்குகிற காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எதாவது இருந்தால், மேலதிகாரி சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் ப்ராப்பராக செய்யணுமோ அந்த விஷயத்தெல்லாம் க்ளீனாக செஞ்சு முடிச்சிருங்க. பில்ஸ் எதனா பே பண்ண வேண்டியதுனா எல்லாமே பே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசாங்கம் சார்ந்த விஷயங்களும் இல்லை மேலதிகாரி சார்ந்த விஷயத்தினால சில பெனால்ட்டிகள் சரிங்களா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மகர ராசி அன்பர்கள் தயவு செஞ்சு என்னென்ன விஷயங்கள் செய்யுமோ அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுபடாமல் இருப்பது மிக சாதகமான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். வீடு சார்ந்த விஷயங்களில் சிறிய வேலைப்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும், கட்டிய வீட்டில் மேலே அடுக்குமாடிகள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொல்லலாம். கல்யாணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதம் வரங்கள் தானாக வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்களே வருவாங்க. கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்களா, வீட்டில் பையன் இல்லை பொண்ணு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டு வருவதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் திகழப்போகுது. ஏன்னா இதுவரை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி அன்பர்கள் தான். தொட்டதில் எதுவுமே தொலங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் மட்டும் தவிர்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தரும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், தந்தையின் மூலமாக ஒரு வருமானம் வரும்படி காலமாக இந்த காலம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். தாயார் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு. எனவே தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு யோகங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு ஏன்னா குரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 6ல் இருக்கிறதுனால ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதனா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கடன் பெற்று வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை தருவதற்கான வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழ்கிறது.